how to tackle an arrogant person. அதாவது நிறைய பேர் நார்சிசிசம் வாங்க, நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள சுயநலம் மிக்க ஒருத்தர் அப்படின்ட்டு சொல்லலாம். தன்னை பற்றியே நினைக்கிற ஆள், மற்றவங்கள நினைக்கிற ஆள் கிடையாது. மற்றவங்கள்லாம் தனக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ யூஸ்வலாக இவங்க ப்ராப்ளத்தில் மாட்டுவாங்க. இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா சூப்பர் எம்பத்தி மூலமாக தான் இவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனை ஒரு செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் உள்ள ஆளால் தான் அவர் பக்கத்தில் போய் நெருங்கி அவரை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அதர்வைஸ் தே ஆர் நாட் பேட், தே ஆர் குட் ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ இங்கே தமிழ் அப்படின்ட்டு ஒருத்தங்க நான் அப்படி ஒரு கப்பலை பற்றி பேசுனதுக்கு தமிழ் என்ன சொல்கிறாங்க, வெரி பியூட்டிஃபுல்லி நரேட்டட் மேம், யூ பிரிங் த கப்புள் பிஃபோர் தி ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. சரி, அதுக்கப்புறம் ஒருத்தங்க ரொம்ப தமிழ் இன்னொரு அழகான கொஸ்டின் கேட்குறாங்க. அம்மா, அதிக உணவினால் சர்க்கரை நோய் வரும் என்று சொல்கிறீர்கள், உங்களுக்கு சர்க்கரை நோய் உள்ளதே அம்மா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். எஸ், சர்க்கரை நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. எனக்கு டைப் 2 டயபெட்டிஸ், அது உண்மைதான். நிறையா சாப்பிட்றதுனால தான் வந்தது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதுனால வந்தது. ஜாப் ஸ்ட்ரெஸ், வேலைக்கு போய் கொண்டு இருந்தேன், நல்லா குண்டாக இருப்பேன், ரொம்ப குண்டாக இருப்பேன். நீங்களும் இப்போவும் குண்டாக தானே இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, இப்போ கிட்டத்தட்ட பிஎம்ஐயில் தான் இருக்கேன். அப்போது பிஎம்ஐக்கு அதிகமாக இருக்கும்போது எனக்கு அந்த டயபெட்டிஸ் ப்ரெக்னன்சியில் வந்தது. ஸோ ப்ரெக்னன்சி இஸ் அ டயபெட்டோஜெனிக் ஸ்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக வச்சுருக்கோம். எதுக்காக? அந்த சின்ன குழந்தைக்கு, வயிற்றில் உள்ள கரு, அந்த குழந்தைக்கு ரத்தம் நல்லா, சத்துகள் நல்லா போகணும். அது குளுக்கோஸ் குறைவுனால் அது சஃபர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாய் ஃபிசியலாஜிக்கல் டயபெட்டிஸ் வரும். ஓகே, ஸோ அப்படி வந்தது எனக்கு. அதிகமாக சாப்பிட்டதுனாலையும் வந்தது தான். ஸோ அதை டயபெட்டிஸ் இஸ் அ ஃபைட்டு தான். எத்தனையோ மாத்திரைகள், மருந்துகள், எத்தனையோ பெஸ்ட்டு டாக்டர்ஸ், நானும் ஒரு டாக்டர். ஆனாலும் அந்த சர்க்கரை நோயினால் அது ஒரு சேலஞ்சு தான் எனக்கு, டெய்லி ஒரு சேலஞ்ச். அதை ஜெயித்து என்னுடைய லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறது. ரொம்ப கண்ட்ரோலில் இருக்காது, பட் எனிவே இட் இஸ் அ சேலஞ்ச். ஓகே, சரி, தேங்க்யூ ஃபார் த குட் கொஸ்டின். இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸ் கண்டினியூஸாக எடுத்து வந்தால் சைக்கோசிஸ் மெடிசன் ஸ்டாப் பண்ணலாமா மேம்? கைண்ட்லி ரிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் கேட்டிருக்காங்க, பட் இப்போ தான் ஆன்சர் பண்ணுறேன். எஸ் எஸ் எஸ். இப்போ ட்ரீட்மெண்ட் நாட் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுகிற, டாக்டர் எழுதி கொடுத்தால்தான் நாங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிற அந்த மாத்திரைகள் அல்ல. இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாமே விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இதுக்கெல்லாம் பேட்டன்ட் ரைட் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் ஓவர் த கவுண்டர் வாங்கிக்கிடலாம். இதை நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக சாப்பிட்டாலே உங்களுக்கு ஆன்டி சைக்காட்டிக்ஸ், மூட் எலிவேட்டர்ஸ், எஸ்எஸ்ஆர்ஐ, இப்படிப்பட்ட பக்க விளைவுகள் அதிகம் உள்ள மாத்திரைகளை தவிர்க்கலாம், நிப்பாட்டிடலாம். நான் கண் கூட பார்க்கிற உண்மை. எஸ், நீங்கள் இன்ஃபினிட்டி, நீங்கள் அழகாக கேள்வி கேட்டிருக்கீங்க. சப்ளிமெண்ட்ஸ், கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ், என்ன சப்ளிமெண்ட்ஸ் வேணும் கரெக்டாக அந்த பாடியை செக் பண்ணி, பிளட்டில் மட்டும் செக் பண்ணால் சரியாக தெரியாது, சில வேளை டிஷ்யூவை செக் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு மெடிசன் இன்னும் நம்ம வளரலை. ஸோ ஜஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸ் வச்சு நல்லா 50% ஆஃப் த வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக என்ன தேவை, என்ன சப்ளிமெண்ட், எது பாடியில் குறையுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி, ஈவன் அமினோ ஆசிட்ஸ் அல்லது ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லை வெரி இம்பார்ட்டண்ட் அந்த எது பாடியில் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் சரி பண்ணால் சரியாக போயிடும். ஓகே, சப்ளிமெண்ட்ஸ்னால் என்னது? ஃபுட்டு தான். ஃபுட்டுடைய பார்ட் ஆஃப் த ஃபுட். லெட் மெடிசன் பி தை ஃபுட் அண்ட் ஃபுட் பி தை மெடிசன். 5000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள இந்தியன் கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மஃபித் என்ன சொல்கிறாங்க, மேம் எல்-டைரோசின் சாப்பிடலாமா? எஸ், சாப்பிடலாம். எஸ்பெஷலி தைராய்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த எல்-டைரோசின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இட் இஸ் அன் அமினோ ஆசிட்.
எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் மூலமாக நம்ம வியாதிகளை சரி பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ இந்த இதெல்லாம் வருது. L-டைரோசின், L-ட்ரிப்டோஃபான். ஸோ L-டைரோசின் சாப்பிடலாம், சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள், அது உங்கள் உடம்புக்கு செட் ஆகுதா பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருவீங்க. ஸோ அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிடலாம், அளவுக்கு மிஞ்சாதீங்க. ஓகே, அதுலேயே ரெக்கமெண்டட் டோசேஜ்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த டோசேஜுக்குள்ளே உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ப கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் குட்.